வணக்கங்க. எல்லோரும் குரூப் 4 எக்ஸாம் வெற்றிகரமாக முடிஞ்சு குரூப் 2க்கு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நம்ம லாஸ்ட்டாக 6ஆம் வகுப்பில் இருக்கிற முக்கியமான தகவல் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவம் மற்றும் 3ஆம் பருவத்தில் இருக்கிற முக்கியமான தகவலை இன்றைக்கி பார்க்கலாம். ஒரே ஒரு பகா 3 தொகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், 3, 5, 7. ஓகேங்களா? விளாம்பழ கணக்கு அப்படின்ற பகுதியை எந்த நூலில் எடுத்தாங்க அப்படின்னா கணக்கதிகாரம் அப்படின்ற நூல்லேருந்து எடுத்தாங்க. இரு எண்களின் மீப்பேவா 1 அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது 2 எண் கொடுத்துட்டு அதோடைய HCF 1 இருந்தது அப்படின்னா சார்பகா எண் அல்லது இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த 2 எண்ணையும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு ஜோடி பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 எனில் அவை இரட்டை பகா எண்கள் எனப்படும். அதாவது ஒரு பேர் பகா எண்களுக்கு இடையே வேறுபாடு 2 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் 3, 5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேறுபாடு பார்த்திங்கன்னா 2 வரும் இல்லைங்களா? அது இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இணக்கமான எண்கள் எது அப்படின்னா 220 அண்டு 284. இது ஏன் இணக்கமான எண்கள் சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு எண்ணின் காரணிகளின் கூடுதலானது மற்றொரு எண்ணை தருமானால் அவை இணக்கமான எண்கள் எனப்படும். அதாவது பாருங்கள், இப்போ 220ஓட காரணிகள் இங்கே போட்டிருக்கோம். 1, 2, 4, 5, 10, 11, 20, 22, 44, 55, 110. ஓகேங்களா? இந்த 220ஓட காரணிகளை கூட்டினா 284 கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் நம்ம இணக்கமான எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எண்ணோட காரணிகளை கூட்டும் போது இன்னொரு எண் கிடைச்சா அது இணக்கமான எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிலதை பார்ப்போம். யூக்ளிடின் வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வகுத்தலில் வருது பாருங்கள். A = B × Q + R. நம்ம அந்த டிவைட் பண்ணுற மெத்தடை தான் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எப்படி அந்த வகு எண்ணையோ வகுப்படை எண்ணையோ பெருக்கிட்டு மீதியை ஆட் பண்ணுற மெத்தடு தான் இது. காலத்தை அளக்கும் கடிகாரங்களை பற்றிய படிப்பிற்கு ஹாராலஜி என்று பெயர். அதாவது கடிகாரத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஹாராலஜின்னு சொல்கிறாங்க. தங்க விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா F = 1.618. ஃபிபனோசி சுருள் அமைப்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா மோனோலிசா ஓவியம். ஃபிபனோசி எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 இந்த மாதிரி இருக்கும். லூகாஸ் எண்கள்னு இருக்குது இல்லைங்களா? அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 7, 11, 18, 29 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். திருகு அழுவியின் சுழல் சமச்சீர் வரிசை என்னன்னு கேட்டாங்கன்னா 6. ஜட்டோட சுழல் சமச்சீர் வரிசை என்னன்னு கேட்டாங்கன்னா 2. 818 சுழல் சமச்சீர் வரிசை கேட்டாங்க அப்படின்னா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்புக்கான முக்கியமான தகவல்கள் அப்படியே ஃபார்முலாஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டே இருப்போம். நடுவில் நிறைய வீடியோ போட முடியாததுக்கு காரணம் எனக்கு பாப்பா இருக்குது அண்டு குரூப் 4க்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் போட முடியல. நன்றி.